இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறிட்டா, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறிட்டா பல முன்னேற்றங்களை நம்ம காண முடியும். ஹியூமன் வேர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். மனித வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். God counts every words of human. எல்லா மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகளையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். The whole world is reacting to the word what we speak. நம்ம எதை பேசுகிறோமோ அதை வச்சு தான் நம்ம முழு பூமியினுடைய சுழற்சியும் நம்முடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கை எது மேலே கட்டப்பட்டிருக்குன்னா வார்த்தையின் மேலே கட்டப்பட்டிருக்கு. So we are surrounded by many kinds of words. நிறைய அநேக வார்த்தைகளால் நம்ம சூழப்பட்டிருக்கிறோம். சில வார்த்தைகள் நமக்கு தேவையில்லாதவைகள். அதிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்புவிக்கணும். Unwanted evil words. Amen. அதிலிருந்து ஆண்டவர் இந்த மாதம் நம்மை காப்பாற்றி நம்முடைய இலக்குகளை அடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 2 Timothy 4:18 இப்படி சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு கடிதத்தை எழுதும்போது அவர் ஒரு அறிவுரையாக தன்னுடைய ஊழிய பாதையினுடைய அனுபவத்தை தீமோத்தேயு அடுத்தது ஊழியத்தை எடுத்து நடத்தப் போகிற தீமோத்தேயுவுக்கு ஆண்டவர் பவுல் மூலமாய் சில அறிவுரைகளை சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போது இந்த வசனம் 4:18 2 தீமோத்தி, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலத்தில் சொல்றார் அவர். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் நம்ம எல்லா தீமை நின்றும் ரட்சித்து நம்முடைய இலக்கை அடைய கர்த்தர் உதவி செய்வார். அவர் உங்க இலக்குகளை, உங்க வாழ்க்கை, இப்போ நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை அது கிடையாது. காரணம், உங்களை சுற்றிலும் மனித வார்த்தைகள் சூழ்ந்து பல விதங்களில் உங்க ஆசீர்வாதங்களை அது தடுத்து கொண்டே இருக்கிறது. உங்க வார்த்தை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நாணயத்துக்கு 2 பக்கம்ன்ற மாதிரி சில மனிதர்களுடைய வார்த்தைகள் கூட நம்ம குடும்பங்களை சூழ்ந்து நின்று அது நம்மை தாக்க முயற்சிக்கிறது. ஒரு ஈவில் அட்டாக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு பிசாசனுடைய எதிர்த்தாக்குதல். தேவன் எப்படி தம்முடைய பிள்ளைகளை நல்வார்த்தையை பேசி ஆசீர்வாதமாக இருக்க வைக்கிறாரோ அப்படி போல சத்துருவும் எதிர் நின்று அவன் தம்முடைய வார்த்தைகளை அம்புகளாக நமக்கு விரோதமாக அவன் நெய்ய நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தை எடுத்துட்டு ஆண்டு கொடுத்துட்டாரு. சரி, ஓகே, ஜெபம் பண்ணி இந்த வசனத்தை நான் கையில் வச்சுட்டு, ஆண்டவரே இது எப்படி ஒரு மெசேஜாக நம்ம ஒரு சாலிட் ஃபுட்டாக நம்ம ஜனங்களுக்கு கொடுக்கணும், இதை எப்படி நான் கன்வெர்ட் பண்ணணும், இது எப்படி ஜனங்களுக்கு அழகாக பிசைஞ்சு அழகாக எல்லாம் நக்கட்ஸ், அதாவது உள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் தொட்டுக்கெல்லாம் வச்சு அழகாக பிள்ளைங்களுக்கு வாயில் ஊட்டி விடணும் வசனங்களை, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னபோது அவர் அழகாக இதில் சில விஷயங்களை கொடுத்தார். எப்போதுமே பைபிள் நமக்கு தனியாலாம் ஒரு விஷயத்தை சொல்லாது, ஒரு தொகுப்பாக தான் நமக்கு சொல்லும். ஒரு கான்டெக்ஸ்டுக்குள்ளே நின்று இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு அழகான ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார். அதை நம்ம 14ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது 14லேருந்து, கண்ணானாகிய அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான் அப்படின்றார் அவர். ஆமென். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் அளிப்பாராக அப்படின்றார் அவர். 18ஆம் வசனம் வாசிக்கும் போது, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்ன செய்வார், என்னை ரட்சிப்பார். இந்த தீமைன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டாக்கா, வேதனையோடு கூடிய துன்பங்கள் தரக்கூடிய வார்த்தைகளை நம்ம கூட பேசுகிற மனிதர்கள். ஆமென். நம்மை கட்டி எழுப்பக்கூடிய சில நேரங்களில் ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலமாக
நம்மை கடிந்து கொள்ளுகிறார், வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார், அது வேற. ஆமென். ஆனாலும் சில மனித வார்த்தைகள் எப்போதுமே நமக்கு சாதகமாகவே இருக்காது. நம்முடைய செவிக்கு அது ஒரு அருவருப்பாகவும் நம்முடைய ஆத்மாவை அது கலங்க பண்ணக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கின்றன. அந்த தீமைன்ற வார்த்தை என்ன தெரியுமா? அதனுடைய ஆழம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். வேதனை நிறைந்த தீமையுடன் எப்போதும் வரும் தவிர்க்க முடியாத துன்பங்கள், அதனோடு கூட வேதனை, இதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டா மனித வார்த்தையால வருதான். ஹல்லேலூயா. அந்த ரட்சித்துன்ற வார்த்தை, இதிலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றி தம்முடைய பரமராஜ்யம், என் தரிசனம், என் திட்டம், எதிர்காலம் ஆண்டவர் அங்கே கொண்டு போய் நிறுத்தணுன்றார். உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்களை சுற்றி மனிதர்கள் பேசக்கூடிய, பிசாசினால் ஏவப்பட்டு பேசக்கூடிய சில பொல்லாத வார்த்தைகள் உங்களை அலக்கழிச்சு, குடும்பத்தை அலக்கழிச்சு, இதுவரைக்கும் முன்னேற விடாமல் உன்னை தடுக்கிற அந்த வார்த்தைகளிலிருந்து உங்களை கர்த்தர் இழுத்து என்ன தெரியுமா செய்வார்? தம்முடைய சித்தத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். அவர் சிலரெல்லாம் வாழ்க்கையில் சிக்கினதுக்கு காரணமே மாயையான வார்த்தைகள் தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு நல்ல வாலிப பையன் ஒரு வாலிப பொண்ணுக்கிட்ட போய் எப்படி தெரியுமா பேசுகிறா? உன்னை கடைசி வரைக்கும் என்ன செய்கிறேன்? வச்சு காப்பாற்றுவேன், உனக்கு நான் எல்லாமே செய்வேன், நான் உன் மொத்த குடும்பத்தையுமே நான் பார்ப்பேன், உன்னை மட்டும் பார்க்க மாட்டேன், உன் குடும்பத்தை என்ன செய்கிறேன்? நான் தாங்கி பிடிக்கிறேன், எல்லாமே நான் செய்வேன், அப்படி இப்படின்னு ஒரு ஊற்றுன உடனேயும் இந்த மாயான வார்த்தைக்கு பெண்கள் எப்போதுமே வார்த்தையில் விழக்கூடியவர்கள். அப்படியா? அப்படிலாம் இல்லை, இருக்கக்கூடாது. நீங்கள் யாரும் அப்படி இருக்கக்கூடாது, நல்ல புத்தி தெளிவாக இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை கேட்டு, மாயான வார்த்தை கேட்டு அந்த பெண் அந்த வலையில விழுந்து, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு படக்கூடிய அந்த படாத பாடுகள், சிக்கி தவிச்சு நொந்து ஒரு மாதிரி ஆகி வாழ்க்கையே ஒரு களங்கடிக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு நெடிந்து ஒடிந்து அவ்வளவுதான் அப்படின்ற நிலைக்கு வந்துடுறாங்க பாருங்க. ஸோ இப்படிப்பட்ட ஈவல் அட்டாக்ஸ்ல இருந்து ஆண்டவர் உன்னை காப்பாற்றணும் அப்படின்றார் அவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. அந்த காப்பாற்றணுன்ற வார்த்தை என்ன தெரியுமாங்க அர்த்தம்? உன்னை பிடிச்சி இழுத்துருவார் ஆண்டவர். இனி நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஈவல் அட்டாக் எது தெரியுமா? நல்லா கேட்டுக்கோங்களேன். நம்ம ஒரு மனுஷனை கையால் ஒருவனை தாக்கும் போது கூட அந்த அளவுக்கு வலி இருக்காது. ஆமென். ஆனால் வாயின் வார்த்தைகளுடைய தாக்கங்கள் ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக அது பயங்கரமாக இருக்கும். அது இன்றைக்கும் பல குடும்பங்கள் செதஞ்சு போய் இருப்பதற்கான காரணம் அவர்களுக்கு தெரியாது. மனுஷர்கள் பேசின வார்த்தைகள் நம்ம பேரில் இருக்கிற வாசனை கெடுக்க சிலர் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து, ஆமென், நம்மை பற்றி அவதூறு பேசி, நம்மை பற்றி இல்லாததை சொல்லி, நம்ம பேரில் இருக்கிற வாசனை கெடுத்து, ஆமென், நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்க கூடாதபடி பல விதங்களில் மனுஷ வாய் நமக்கு விரோதமாய் நிற்கிறதே. ஆண்டவர் சொல்றார், இந்த மாதம் நான் உங்களை அவைகளிலிருந்து இழுத்து காப்பாற்றி, நீ எந்த இடத்துல நிற்கணுமோ, எந்த உயரத்துக்கும் குடும்பம் போகணுமோ, எந்த ஆசீர்வாதங்களும் வீடு நிற்கணுமோ, எந்த அளவுக்கு நீங்க உயர்ந்து மேலோங்கி இருக்கணுமோ, எந்த அளவுக்கு நீங்க திராட்சை கொடியை போல படர்ந்தோங்கி வளரணுமோ, அந்த அளவிற்கு தேவன் உங்களை உயர்த்த போகிறார். அவர் மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் இரண்டு கையை உயர்த்துவீங்களா? உங்களுக்கு விரோதமாய், நமக்கு விரோதமாய் பேசப்படுகிற எல்லா மனுஷிக பொல்லாத வார்த்தைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த வார்த்தையில கடிந்து கொண்டு பாதாளம் தள்ளி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சோ இந்த கான்டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது 14ல பார்க்கும்போது இந்த அலெக்சாண்டர் சொல்லக்கூடிய ஒரு மனிதன் வெகு தீமை செய்தான் அப்படின்னா வார்த்தையினால ரொம்ப பவுலுக்கு விரோதமா நின்று இருக்கான். ஆமென். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்றார். ஆமென். சிலருக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஆமென். சிலருக்கெல்லாம் கர்த்தர் பதில் செய்யணும். பதில் செஞ்சாதான் அவங்க செஞ்சது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். பதில் செய்யலை அப்படின்னா அவங்க தன்னை நியாயப்படுத்திட்டு வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அப்படி நமக்கு விரோதமாய் பேசின சிலருக்கெல்லாம் கர்த்தர் இந்த மாதம் 31க்குள்ள ஆன்சர் ஆண்டவரே பண்ணுவார். 15ஆம் வசனம் சொல்லுது, நீயும் அவனை குறித்து என்ன செய், நீ இப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆமென். உன்னை கட்டி எழுப்பக்கூடிய
உன்னை உருவாக்கக்கூடிய, உன்னை நல்வழிப்படுத்தக்கூடிய, பேசக்கூடிய வார்த்தைகள் பேசக்கூடிய நல்ல மனிதர்கள் உன் பக்கம் வச்சுக்கணும். ஆமென். ஆனா உன் வாழ்க்கைக்கு உதவாத, உனக்கு பிரயோஜனம் இல்லாத, ஆமென், உன் குடும்பத்தை அலக்கழிக்கக்கூடிய ஈவல் வேர்ட்ஸ், ஆமென், உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உபயோகம் இல்லாத பேசக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடிய மனிதர்களுக்கு என்ன செய்யணும்? எச்சரிக்கையாயிரு. அவன் கேளுங்களேன், அந்த அலெக்சாண்டர், அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். நான் சுவிசேஷத்தை சொல்றேன், அந்த சுவிசேஷத்திற்கு எதிர்மறையா அவன் உன்னை பேசி ஊழியத்தை கெடுக்கிறான் அப்படின்றார் அவர். ஹல்லேலூயா. நீங்க ஒன்னும் குடும்பத்துக்கு நீங்க பேசுறீங்க, ஆனா சத்துருவிற்கு விரோதமாய் அவன் ஒரு வார்த்தையை பேசி உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறான். ரெண்டு கையை கொஞ்சம் மேல உயர்த்தும் போது, இந்த மாதம் நமக்கு விரோதமாய், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா மனுஷ வார்த்தைகளையும் கர்த்தர் கீழே தள்ளட்டும். இந்த ஆமென் போதாது, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த 14ஆம் வசனத்துல பார்க்கும்போது இந்த தீமைன்ற வார்த்தை வருது பார்த்தீங்களாங்க. இந்த தீமைன்ற வார்த்தை நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். பைபிள் நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த தீமைன்ற வார்த்தையினுடைய பொருள் இன்வர்ட்லி பாய்சன் அப்படின்னு அர்த்தம், இன்னர் ஈவல் அப்படின்னு அர்த்தம். உள்ளத்துல விஷம் நிறைஞ்சவனா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. நீங்க சிலர முகத்தை தான் பார்ப்பீங்க, அவங்க உள்ளத்துல நீங்க பார்க்க முடியாது. சிலர் உள்ளத்தில் எப்படி தெரியுமா இருப்பாங்க? விஷம் உள்ளவங்களா இருப்பாங்க. அதுதான் அந்த தீமைன்ற வார்த்தை. அவன் வெகு தீமை செய்தான் அப்படின்னா அவன் உள்ளத்தில் நிறைய விஷம் எனக்கு விரோதமா வச்சு இந்த ஊழியத்திற்கு விரோதமா அவன் கக்குனா அப்படின்றத பவுல் அவங்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்வர்ட்லி பாய்சன்ட் பர்சன், நீங்க இவர்களுக்கு விலகி இருக்க வேண்டும். ஆமென். நமக்கு நல்லா தெரியும் இந்த பர்சன், இவங்க ஒரு உள்ள விஷம் வச்சிருக்க கூடியவங்க அப்படின்னு. சிலெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சில கத்தி கூப்பு சண்டை போட்டு ஆச்சா போச்சான்னு பண்ணி என்ன செய்வாங்க? அதை அப்படியே உண்மை பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வர்மம் உள்ள இருக்கும். ஆமென். சில விஷங்கள் நிறைய உள்ள இருக்கும். இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு இந்த மாதம் கர்த்தர் உங்களை தன் பக்கமாய் அவர் இழுத்து கொள்ளுகிறார். அவர் முக்கியமான செய்தி பேசுறேன். ஹல்லேலூயா. உங்க கூட இருக்கிறவங்க அவங்க இதயத்தில் இருந்து நல்ல வார்த்தைகளை பேசி உங்க மேல எரியணுங்க. விஷமா இருக்கிறவங்களாம் நம்ம கிட்ட வரவே கூடாது. நம்ம பாதையில இப்பவும் சரி எப்பவும் சரி விஷம் உள்ள மனிதர்களை கர்த்தர் அப்புறப்படுத்தணும். அவர் இந்த மாதம் வாக்குதத்தமே அதுதாங்க. தப்பா விஷமா உள்ள ஒன்ன வச்சு வெளியே ஒன்னு பேசக்கூடிய மனிதர்களை கர்த்தர் நம்மை விட்டு தூர அப்புறப்படுத்துவாராக. இந்த ஆமென். இவ்வளவுதானா உங்க சத்தம்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாமே 16ஆம் வசனம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ஆமென். பவுல் சொல்றாரு, நான் பேசினேன், ஊழியத்தை பேசும்போது, நான் சுவிசேஷம் சொல்லும் போது, நான் கர்த்தருடைய வேலையை செய்யும் போது, என் குடும்பத்தை நடத்தும் போது நான் ஒண்டிதான் நின்று பேசினேன். ஆனா என் கூட நின்று பேச யாருமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ பேசிட்டே இரு, நான் உன் கூட இருக்கிறேன்றார் அவர். ஏன்னா உன் கூட இருந்து நான் உன் கூட இருந்து நீ பேசும்போது அது உன்னுடைய வார்த்தைகளா இருக்காது, அது என்னுடைய வார்த்தைகளா இருக்கும். என் வார்த்தை வெறுமையா ஒரு நாள் திரும்பி வராது. என் வார்த்தை நான் எதற்காக அனுப்பினேனோ அதை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் அனுப்பின வார்த்தை அது என் பக்கமாய் திரும்பி வரும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். நான் பேசும்போது, நீங்க சில நேரம் பேசும்போது நீங்க ஒண்டி தாங்க பேசுவீங்க, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே அதற்கு ஆமோதிக்க மாட்டாங்க. அட என்னடா அது ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்கு அப்படின்னு எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால நீங்க மனம் உடைஞ்சு சோர்ந்து போயிடக்கூடாது, நீங்க தைரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க பேச வேண்டிய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை அடிச்சு நீங்க பேசிட்டே இருங்க. ஒரு காலம் ஒன்று வரும், எல்லா வார்த்தைகளை விட உங்க வார்த்தை மேலோங்கி நிற்க கர்த்தர் கிருபை செய்வார் அவர். Your words cannot fall down because that is the God's word. ரோமாபுரிக்கு பவுல் இப்படி அழகா சபைக்கு புத்திமதி சொல்றார். நானும் உங்களுக்கு புத்திமதி சொல்லி கடந்து போறேன். 3:13-14 அவர் சொல்றார். ரோமன்ஸ் 3:13-14. சிலருடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. ஆமென். தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். Be careful. ஆமென். இது கடைசி காலம். இது நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் காலத்தில் இருக்கிறோம். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள்.
வஞ்சிக்கிற சத்துருவானன் வெளியே சுற்றி திரிகிறான். அவன் வேற ஒன்றும் பண்ண மாட்டான். கொம்பு வச்சுட்டு கருப்பெல்லாம் அடிச்சுட்டு சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் பிசாசுங்க முன்னாடி வந்து நிற்காது. ஆமென். அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வாயின் வார்த்தையினால தான் வந்து நிற்பான். அந்த வாயின் வார்த்தைகளை பகுத்தறிந்து இது கர்த்தருடைய வார்த்தையா இல்ல பிசாசனுடைய வார்த்தையா என்று நீங்க வகையறுத்து தான் நீங்க வாழணுமே தவிர எல்லா வார்த்தைகளையும் நம்பி நீங்கள் வாழவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடலின் கீழே என்ன இருக்காங்க? நெக்ஸ்ட், அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் தூஷணத்தினாலும் நிறைந்திருக்கிறது. Psalms 2:4 கொடு. Come fast. அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் என்ன செஞ்சாங்களா? ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணுவாங்க. ஆலோசனை உட்கார்ந்து எப்படிங்க பண்ணுவாங்க? அப்படி இப்படின்னுவாங்களா இல்ல வாயின் வார்த்தையில பண்ணுவாங்களா? வாயின் வார்த்தையில தான். ஆமென். உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ற ஒரு கூட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. அபத்தம் பேச விரும்புகிறார்கள், தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். Praise the Lord. சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? போங்க சிஸ்டர், ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டுன்னு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் அது திருந்தாது. அது நோ, தங்கள் வாயினால் என்ன செய்யறாங்களா? பிளஸ் பண்றாங்க. உள்ளத்துல உன் மேல என்ன செய்யறாங்க? கசப்பா இருக்கிறாங்க. அவங்க வாயின் வார்த்தையை என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. இந்த வருஷம் இந்த மாதம் சொல்றாங்க, அப்படிப்பட்ட தீமையிலிருந்து கர்த்தர் தம் பக்கமாய் நம்ம இழுத்துக் கொள்வாராக. யாக்கோபு 3:8 இப்படி சொல்லுது. யாக்கோபு 3:8 இப்படி சொல்லுது. யாக்கோபு 3:8, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அந்த நாக்கை நம்ம கரெக்டா நம்ம யூஸ் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. அது அடங்காத பொல்லாங்குள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாக்கு என்ன செய்யாதா? அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைஞ்சதுன்றார் அவர் சொல்றார். அதனால உன் வாய் அப்படி இருக்கக்கூடாது. வாயினாலே அப்படிதான் நீ முடிவு பண்ணக்கூடாது. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்றுன்னு பைபிள் சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. இது துன்மார்க்கனுடைய வாயை பத்தி பேசுறார் அவன் நீதிமானுடைய வாயை பத்தி பேசல. நீதிமானுடைய வாய் ஜீவ, அடுத்தது நீதிமானுடைய வாய் சுத்த வெள்ளி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த துன்மார்க்கனுடைய வாய் விஷம். உன் வாய் என்ன வாய்? வெள்ளி. ஆமென். உன் வாய் என்ன வாய்? ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் அநேகரை போஷிக்கும். உன் வாய் அநேகரை காப்பாற்றும். சிலர் இந்த வார்த்தை பிடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு நினைச்சிட்டு இருப்பாங்க, ஐயோ பாஸ்டர் வாயெல்லாம் அடுக்க முடியாது. அப்புறம் என்னது உயிராக்குற? நீ ஒரு வாய் அடக்க முடியல, என் உயிராக்குற சொல்லு. கண்டதை பேசுமா நம்ம வாய் இருந்தா? சொல்லுங்க. வாய் எதுக்கு கொடுத்துறாரு ஆண்டவர்? மரணமும் ஜீவனும். வெஸ்டர் வாயில் அப்ப என்ன பண்ணணுங்க? நீங்க கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஆமென். இந்த மாதம் அதை சொல்ல வரல. உங்களுக்கு விரோதமா இருக்கக்கூடிய தீமையாய் சத்துரு கொப்பளிக்கிற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் வாஷ் அவுட் பண்ணி இந்த மாதம் கர்த்தர் நம்மை அவைகளில் விடுவித்து நம்மை உயர்த்துகிற மாதம் இது. ஜெரமியா 9:8 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஜெரமியா 9:8. எஸ், அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு. வார்த்தை வந்து அம்பு. ஆமென். அதனாலதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில வருது வம்பு. ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில வம்பு நிறைய வர காரணம் வாய் எப்படி இருக்காங்க? அம்பு மாதிரி இருக்கான். சிலரெல்லாம் நீங்க கவனமா பார்க்கணும். நீங்க நம்பி ஏமாந்துடக்கூடாது. இப்படி நீங்கள் அமைதியா இருப்பதை பார்த்தால், இந்த பிரசங்கத்தை நாங்கள் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்டிருந்தால் எங்கள் வாழ்வு எவ்வளவா எப்படியா இருந்திருக்குமோ. இப்பொழுது கேட்கிறோமே, காலம் கடந்து விடவில்லை. தேவஜனமே, காலம் கடக்கவில்லை. இன்றைய இரட்சணிய நாள், இன்றைய அனுகிரகத்தின் நாள், உன்னை கர்த்தர் தூக்கி எடுக்கிற நாள். எத்தனை மனிதர்கள் உனக்கு விரோதமாய் பேசி உன் குடும்பத்தை மட்டுப்படுத்தி இதுவரைக்கும் விடாம உன் முன்னேற்றத்தை தடுத்தாங்களோ, அவைகளிலிருந்து கர்த்தர் நம்மை இழுத்து, ஆமென், நம்மை காப்பாற்றி
நாம் அடைய வேண்டிய இலக்குகளை அடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோட தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனால் உள்ளத்திலே அவனுக்கு வள வைக்கிறான். பிரைஸ் தி லார்ட். உள்ளத்துல அவனுக்கு என்ன வைக்கிறானா? அவனுக்கு செக் வைக்கிறான். அவனுக்கு நீ என்னைக்கு நான் மாட்டுவடா அப்படின்னு. ஹalleluya. Be careful about these people. ஹalleluya. ஆமென். வெளியில சில நேரம் நாய் மாதிரி சில குலைச்சிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 58:17 வசனம் 2 தீமோத்தேயு 4:17 பார்க்கும்போது, எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, அந்த குற்றம் அவங்க மேல சுமரக்கூடாதுன்றார் அவர். ஆனா கர்த்தர் எனக்கு துணையா நின்னார். வா, ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, எல்லாரும் கை விட்டாங்களா? ஹலோ, எல்லாரும் உங்களை கை விட்டாங்களா? எல்லாரும் உங்களை கை விட்டாங்களா? இல்ல பாஸ்டர், எனக்கு அக்கா, எங்க மாமா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், அத்தை, தொத்தா, பிள்ளைங்களா, நோ, எல்லாரும் உன்னை கைவிடுவார்கள். ஆனா ஒன்னு சொல்ற, கர்த்தர் உனக்கு துணையா நிற்பார். கர்த்தர் எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். அந்த பலப்படுத்தினார்ன்ற வார்த்தை என்ன தெரியுமாங்க அர்த்தம்? தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய திராணியை, அந்த எபிலிட்டியை தேவன் பவுலுக்கு தந்தாராம். அவர் வார்த்தைக்கு வார்த்தை தாங்க யுத்தம். ஹலோ லிசன், வார்த்தைக்கு வார்த்தை தான் யுத்தம். கத்திக்கு கத்தி ஆண்டவர் சொன்னார். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் என்ன செய்வான்? மடிவான். பைபிள் சொல்லுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. நான் நிறைய நேரம் நினைப்பேன், இந்த மைக் கையில பிடிக்கிறேன் நான் இல்ல, நான் நல்லா இருந்தேன்னு வச்சுங்களேன், எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேங்க நான். ஆனா என்ன அழகா என் ஆண்டிருப்பார்ல. நான் இப்படி யோசிச்சேன். நேத்து வெள்ளிக்கிழமை நேத்தே முந்தேனோ வியாழக்கிழமை ஜபத்தில் இருக்கும்போது ஆண்டுக்கு நன்றி சொன்ன, தேங்க்ஸ் பண்ணேன். நானே இப்படி யோசிச்சேன், ஆண்டு என்னோட 2 வாழ்க்கையை பார்த்திருப்பார் அவர். ஒரு லைஃப் வந்து அப்படி பார்த்திருப்பார் அவர். அப்படி பார்த்திருந்தா, இவன் ரொம்ப அகோரமா இருக்கிறான், நிறைய பேரை இவனால் நிறைய பேர் பாதிக்கப்படும், சரி அந்த லைஃப் பிளான் ஏவை தூக்குப்பா, சரி பிளான் பியை ஸ்கெட்ச் பண்ணி இவனுக்கு அப்படின்னு பார்த்திருப்பாரு ஆண்டவர். இது என்னோட சொந்த கற்பனை. பிளான் பியை பார்க்கும்போது இப்படி வச்சா இவனை இப்படி நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருப்பான். இவன் மைக்கை பிடிச்சி ஆகஸ்ட் 1 2026 வாக்கு தத்தெல்லாம் சொல்லி என் ஜனங்களை நடத்துவான். ஓகே, இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, சரி இது இதான் டிக் பண்ண அவனுக்கு அப்படின்னு டிக் பண்ணி எனக்கு எல்லாம் இப்போ செஞ்சுட்டு வரார் அவர். ஹalleluya. இல்லைன்னா நான் இங்கெல்லாம் இருந்திருக்க மாட்டேன். நான் வந்து எப்படி திரும்பாங்க, நான் பெருமைக்கு சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க. நான் அல்கொய்தா, பின் லேடன், ஹிட்லர், ஓகே, இந்த லோக்கல் பசங்கிட்டலாம் வச்சு சும்மா நீங்கள் என்ன அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம இன்டர்நேஷனல் லெவலில் டெரரிஸ்ட் ஆகிடணும். நம்ம நான் என் வாழ்க்கையை திரும்பாங்க, ஒன்று வாழ்ந்தா அப்படி வாழணும்னு நினைப்பேன், இல்லைன்னா அரகண்டாக இருக்கணும்னு நினைப்பேன். நான் ஒன்று ஒருத்தங்கிட்ட உண்மையாக ரொம்ப ரொம்ப அன்பாக உயிரை கொடுத்து பழகணும்னு நினைப்பேன். அப்படி இல்லைனாக்கா அவங்கள மொத்தமாகவே கழட்டி விட்டுருவேன் நான். இது என்னுடைய சுபாவம். ஆனால் ஒன்ஸ் கழட்டிட்டேன்னா கழட்டு தான் அவங்கள திரும்ப நான் சேர்க்கவே மாட்டேன். ஹாய்னா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இது என்னுடைய ஜென்ம சுபாவம். என்னை எவ்வளோ அழகாக வச்சிருக்கிறார் பாருங்க. உங்களை தானே அழகாக வச்சிருக்கிறார் ஆண்டவர். உங்களெல்லாம் ஏன் தெரியுமா நல்லா கை காலெலாம் கொடுத்து அழகாக வச்சிருக்கிறாரு? நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. ஆமேன். நீங்களாம் சொன்ன சமத்தா கேட்பீங்க. இப்போ என்ன மாதிரிலாம் சொன்ன சமத்தா கேட்க மாட்டான். ஆண்டு பார்த்தாரு, கிரைண்டரில் இருக்கிற ஒரு ஒயரை பிடிங்கி விட்டு அழகாக இவனை சுவிட்ச் போட்டு ஓட விட்டா ஓவராக சுற்றுவான். இவனை ருப்பு கல் மாதிரி ஆட்டினா தான் சரியாக வரணும்னு அவரே உட்காந்து ஆட்டினுக்கிறார். இந்த சொல்றாரு பாருங்க, சிங்கத்தின் வாய் அப்படின்றார் அவர். சில சிங்கத்தின் வாயிலிருந்து உங்களை ஆண்டவர் காப்பாற்றணும். நீங்க வாழ்க்கையை லேசா நினைக்கிறீங்களா? உங்களை சுத்தி எல்லாருமே நல்லதை தான் பேசுறாங்க, உங்களை சுத்தி எல்லாம் நல்ல மாதிரி நல்ல விதமா தான் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க நினைக்கிறாங்க. பேச 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 ஒவ்வொரு வார்த்தையும் அம்புகளும் வீட்டுக்கு வந்து நிற்குங்க. ஏன்னா வார்த்தையினால் அவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுதினார். உண்டாச்சா? சூரியன் உண்டாக கடவுதினார். உண்டாச்சா? அண்ட சராச்சரம் உண்டாச்சா? So human have the power. வார்த்தையின் வல்லமை இருக்கு. அப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் பேச பேச உங்கள் வீட்டை பார்த்து கூட இந்த ஓலை வீடு குடிசையாக இருக்கிற வீடு அது மாளிகையா மாறணும்னு சொன்னால் அது மாறிடாது. Because you have the power in your word. வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. சிங்கத்தின் வாயிலிருந்து என்ன செஞ்ச நான்? என்னை கர்த்தர் காப்பாற்றினார் என்றார் அவர்.
என்னை விடுவித்தார், ஸ்நாட்ச் பண்ணன்றார் அவர், தூக்கி எடுத்தாராம் அவர். உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே ஆட்டுக்குட்டி நினைச்சுக்காதீங்க. சில சிங்கங்களும் இருக்கின்றன, உண்மையை பேசாது. எவ்வளவோ வகை இருக்கு. மணி 6 ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. சனிக்கிழமை தானே, பொறுமையா போங்க. சங்கீதம் 58:3-6 வரைக்கும் நல்ல வார்த்தை கேட்டு போங்க. துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகனால அப்பத்திலே துன்மார்க்கு ஒரு மாதிரி தான் இருக்கானா. தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் பொய் சொல்லி, துன்மார்க்கனுடைய வேலை பொய் சொல்லி வழி தப்பி போறான். சர்ப்பத்தின் விஷத்திற்குப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. சில துன்மார்க்கருடைய வாய் பாம்புக்கு என்ன விஷம் இருக்கோ அப்படிதான் அந்த விஷம் அவங்க வாயில வச்சிருக்காங்களாம். உங்க எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்றணும். நான் வேண்டேன், நான் ஜபிக்கிறேன், நான் ஜபம் பண்றேன், நீங்களும் ஜபம் பண்ணுங்க. உங்களை நீங்க காப்பாத்திக்க ஜபம் பண்ணுங்க. எனக்கு ஜபம் பண்றியோ இல்லையோ, அட்லீஸ்ட் உனக்காவது நீ ஜபம் பண்ணிக்கணும். ஆமென். உனக்காக, உன் பிள்ளைங்களுக்காக, நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம கருத்தா ஜபிக்கணும். நம்ம ஆண்டவரே, என் பிள்ளைங்களை சுத்தி எந்த விதமான இப்படிப்பட்ட சிங்கத்தின் வாய் என் பிள்ளைங்க கிட்ட, என் குடும்பத்துக்கிட்ட நெருங்கவே கூடாது. பி கேர்ஃபுல். ஆமென். உங்க பிள்ளைங்களை நீங்க ப்ரொடெக்ஷன்ல வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்க கெட்டு போறதே வார்த்தைக்கு மயங்கிதான். பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு வீரனை போல் இருக்கிறார்கள். தேவனே, அவர்கள் வாயிலுள்ள பற்கள் என்ன செய்யுங்க? கர்த்தாவே, பாலசிங்கங்களின் கடைவாய் பற்களை நொறுக்கி போடும். அப்ப பாலசிங்கம் நினைத்திருப்பாங்க, அது இறங்குனா அது வேட்டையாடாம அது திரும்பவே திரும்பாது. அதுதான் பாலசிங்கம். அப்ப சிலர்லாம் வாயின் வார்த்தையாலும் உங்க குடும்பத்தை வேட்டையாடணும்னு நினைக்கிறாங்க. எதிர்க்கெதிராக நின்று கத்தி சண்டை போட்டு, ஆமென், இல்லை கட்டை எடுத்து வந்து ஓங்கி நின்று சண்டை போட்டு அதை சமாளிக்கலாம். உங்களுக்கு பின்னாடி பேசுறதுல உங்களுக்கு நீங்க ஃபைட் பண்ணியிருக்கிறீங்களாங்க? உங்களுக்கு தெரியுமாங்க? முதல்ல உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு மாந்திரிகம் பண்றீங்க, நீங்க பண்ணுவாங்க. உன் வீட்டு முன்னாடியம்மா, உனக்கு தான் விரோதமாக தான் பண்றேன், உன் வீட்டை கொஞ்சம் திறந்து கூட நான் சொல்லுவாங்க. எங்க பண்ணுவாங்க? ரெண்டகம் பேசுறதுலே செய்வின சூனியன் பைபிள் சொல்லுது. வாயின் வார்த்தையிலே சூனியம் வைக்கிறவங்களா இருக்கிறா. அப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? தப்பு வைக்கணும். இந்த பாலக் ராஜா பார்க்கிறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னு கேட்டாக்க, எமோரியன், சீகோன் போன்ற பலத்த ராஜாக்கள் எல்லாமே ஜெயிச்சு வந்துட்டே இருக்கிறாங்க. பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் இவன் முடிக்கிறான். அப்போ இந்த பாலக் ராஜா முடிவு பண்றாரு, சான்சலர் இவனை எப்படி காலி பண்ணணும்னு பார்க்கிறாரு. சரி, பிள்ளையாம கூப்பிடுறாரு. அவர் பிள்ளையாம கூப்பிட்டு என்ன பண்ணு, பிள்ளையாம் இந்த ஜனங்களை சாம விட்டுன்றான். வார்த்தையினாலதான் அவன் ஜெயிக்க பார்க்கிறான். இன்னைக்கு பல குடும்பங்களை சத்துரு எப்படி திரும்ப ஜெயிக்க பார்க்கிற? வார்த்தையினால. நீங்க திரும்ப அவன வார்த்தையினாலதான் நீங்க ஜெயிக்கணும். நீங்க இந்த வசனத்தை நீங்க சொல்லி சொல்லி, இந்த மாதம் கர்த்தாவே எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களை மனுஷ பொல்லாத வார்த்தைகளில் இருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அவர் அகித்தோப்பேலை நீங்க எடுத்துக்கோங்களேன். அகித்தோப்பேல் தாவீதுடைய ஆலோசனைக்காரன். ஆனா ஒரு காலத்துல தாவீதுக்கு கூடவே இருந்த அகித்தோப்பேல் இப்போ தாவீதுக்கு விரோதமா மாறிட்டார் அவர். ஆனா அகித்தோப்பேலுக்கு தாவீது எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா அகித்தோப்பேலே சொல்றாரு, உங்க அப்பா சிங்கம் மாதிரிப்பா. அப்சலோம் கிட்ட சொல்றாரு, உங்க அப்பா சிங்கம் மாதிரி, அவர் அவ்வளவு சீக்கிரம் வேட்டையாடலாம் முடியாது. ஆனா நான் என்ன செய்யறேன், உனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆலோசனை தர அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? வாயின் வார்த்தையினாலேயே தாவீதை முடிக்க நினைச்ச அகித்தோப்பேல். ஆனா தாவீது இப்படி ஜெபிச்சாரு, கர்த்தாவே அகித்தோப்பேலின் ஆலோசனை பைத்தியமாக்கி போடுங்கன்னு ஜெபம் பண்ணாரு. வார்த்தைக்கு வார்த்தை தான் யுத்தம். ஆனா எந்த வார்த்தை தெரியுமா ஜெயிச்சது? நீதிமானுடைய வார்த்தை தான் கர்த்தர் நிலை நிற்க செய்தார். நீங்களும் ஜெபிக்கும் போது உங்க வாயின் வார்த்தை கர்த்தர் மேல நிற்க செய்து உங்களுக்கு விரோதமாக பேசப்படுகிற வார்த்தைகளை கர்த்தர் கீழே தள்ளுவார் அவர். So word is very important. Hallelujah. Praise the Lord. Amen. 140 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம் 3 வசனம் சொல்லுது, கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவையும் கொடுமை உள்ளவனுக்கு என்ன. தாவீது இதெல்லாம் ஜபிக்கிறாருங்க. நம்ம இதெல்லாம் ஜபிக்கிறதே கிடையாது பாருங்க. எல்லாம் அப்படியே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு
நிறைய பேருடைய வாழ்க்கை நல்லா இல்லை. இன்னைக்கு நீங்க உங்களை மாத்திக்கணும். ஆமென். அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். சிலரெல்லாம் உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சர்பத்தை போல் தங்கள் நாவை அவர்கள் உதடலின் கீழ் விரியன் பாம்பு குட்டிகளே. யோவான் சாந்தன் பிரசங்கம் பண்ண தெரியுமா உங்களுக்கு? வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? எல்லாமே வாயில விஷம் வச்சிருக்கிறது எல்லாமே. அதனாலதான் சொன்னார், அடுத்த வசனமே சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னார். ஏன்னா இவன் வாயில ஒண்ணு வச்சிருப்பான், இருதயத்துல ஒண்ணு வச்சிருப்பான். ஒரு அழில சொல்லுங்க. ஹலோ, Acts 13:42-46 கொடு. 10 மணி வரைக்கும் நீ நடத்ததே சரி. நீ அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்தில் அப்போஸ்தலர் புறப்படல் அடுத்த ஓய்வு நாளில் இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசையா ஜனங்க என்ன செய்றாங்க? பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்க, பிரசங்கம் பண்ணுங்கன்னு கேட்டாங்களா எல்லாருமே? ஒரு அழில சொல்லுங்க. ஒருத்தர் கூட கேட்டதில்லை இது வரைக்கும். பிரசங்கம் முடிக்க போற நேரத்தில் நிறுத்தாதீங்க பாஸ்டர், ஏன் நிறுத்துறீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க மறுபடியும் சொல்றீங்களா? நான் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேங்க. சினிமா தியேட்டர்ல விஜய் இது லாஸ்ட் படமா, இன்னும் அழுகுறாங்க எல்லாருமே. அழுகுறான். தியேட்டரை படம்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு திரும்பி தியேட்டரை பார்க்குறான். நீங்க ஒரு நாளாவது இங்க இருக்கிற சர்ச்சை முடிச்சு வெளியே போய் அங்க நின்று என்ன திரும்பி பார்த்து முடிச்சிங்களே பாஸ்டர் சர்வீஸ் அழுதுக்கிறியா? முச்சா போத தீனிக்கு ஓடு தப்புன்னு நம்ம வீட்டு சோத்தை யாரும் தூக்கின்னு போயிடும், வீட்டை தூக்கின்னு போயிடுற மாதிரி ஓடு, தீனிக்கு ஓடுன்னு தீனிக்கு ஓடுற ஒரு உலகத்தான் பாருங்க. ஆண்டவர் அறியாதவன். அவன் கடைசி படமா அங்க போய் நின்று தியேட்டரை பார்த்துட்டு அழுகுறான். ஒரு பொண்ணு தியேட்டர் வெளியே நின்று அழுகுது பயங்கரமா. நான் அதை பார்த்தேன், உங்களை நினைச்சேன். என் ஜனம் இப்படி ஒரு நாள் கூட சண்டே நைட் சர்வீஸ் ஈவினிங் சர்வீஸ் வந்துட்டு பாஸ்டர் இதோட வெள்ளிக்கிழமை தானா ஒரு அதெல்லாம் அழுவாதுங்க. தேவையில்ல, அவன் செத்தான், இவன் 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 இப்படி கேடு வந்துச்சு, அவனுக்கு அது இது இவனுக்கு இது, நம்ம தேவையில்லாத அழுது கிடக்கணும். நம்மளுக்கு எரிச்சலா நமக்கு. இவனுக்கு அது இந்த லொட்டு அது இது 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 மூஞ்ச கழுவாது. முதல்ல இது மூஞ்சிலே 1008 எச்சம் இருக்கும். அடுத்த மூஞ்சில் சோப் போட்டு மெடிமிக்ஸ் போட்டு கழுவினுக்கும். ஜபாலயத்தில் கேளுங்களேன், கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தை அமைந்த பக்தி உள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி ஆமென் வேர்ட் வார்த்தையை சொல்றாங்க. தேவனுடைய கிருபையில நிலைச்சிருங்கப்பான்னு புத்தி சொல்றாங்க. ஆமென். 44-46 வரைக்கும் கூடு. அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் ஒரு பட்டணத்தார் அனைவரும் தேவவசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி ஆமென் விரோதமா என்ன பண்ணாங்களா? தூஷித்தார்கள். கேட்டீங்களா? இன்னைக்கு நீங்க ஒண்ணு பேசுறீங்க, அதற்கு விரோதமா தூஷணம் பேச 2 பேர் இருப்பா. தெரியுமா உங்களுக்கு? அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கு தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்களும் அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்துக் கொள்ளுகிறபடினால் இதோ நாங்கள் புறஜாதி. அடுத்தது உங்களை அப்படி தூஷிக்கிறாங்க, நீங்க சொல்ற வார்த்தை ஏத்துக்கல, நீங்க சொல்ற வார்த்தையை கவனிக்க மாட்டாங்க, தேவனுடைய வார்த்தை சொன்ன கேட்க மாட்டாங்கன்னு பைபிள் சொல்லுது. அவங்கள விட்டுட்டு நம்ம தூரமா போயிடணுங்க. அவங்க கூட நம்ம நிற்கவே கூடாது, நம்ம அவங்க கூட டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாதுங்க. பைபிள் நமக்கு எவ்வளவு கிளீனா சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறாங்க, அதுக்கு சில கூட்டம் எதிர்த்து நிக்குது. எதிர்த்து நிக்கிற கூட்டத்தை விட்டு நம்ம தூரமா போயிடணுன்றார் அவர். அப்படி போனா என்ன நடக்குது பாருங்க. 51-52 வசனம் சொல்லும் போது அடுத்தது ஆண்டவர் ஆசீர்வாதம். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசி அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போறாங்க. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டார்களாம். ஹல்லேலூயா.
நல்ல கேட்டுங்க, தூஷிக்கிற இடத்துல, உங்க வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசக்கூடிய இடங்கள் எல்லாம் நின்று பேசிக்கிட்டு நீங்க நின்று சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நேரம் வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா அங்க விஷம் இருக்கு. அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தூரமா ஓரம் போயிடு. ஓரம் போனினா இன்னொரு இடத்துல உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பார். அவர் இன்னொரு மனுஷங்களுக்கு உன்னை ஆசீர்வாதமா வைப்பார். அவர் நீ அவங்க கிட்ட எல்லாம் கத்தி கத்தி சாகணும்ன்ற அவசியம் உனக்கு இல்லைங்க. உனக்கு நான் அடிக்கடி யோசிப்பது தான், எனக்கே 120 வயசு தான் இருக்கு. எனக்கு அது ஆயிப்போச்சா 60ஆவது இப்போ. ஹல்லேலூயா. எங்க சித்தி நேத்து வந்துச்சு, அதுக்கு வயசு என்னை விட 1 வருஷம் தான் பெருசு. அது சொல்லிச்சு, தாசு டாக்டர் சொல்லிட்டாரு, அம்மா உனக்கு 60 வயசுல என்னென்னலாம் நோய் இருக்கணுமோ அதெல்லாம் இப்பவே இருக்குதுமான்ட்டார் அப்படின்னு. சிலர்லாம் அப்படிதான் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா சொல்லிச்சு, என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே என்ன பேசி பேசியே சாவடிக்கிறாங்கன்னு. என் மனைவி பிள்ளைகள் சாட்சி. சிலர்லாம் ஏன் அப்படி காட்சி தெரியுதுன்னா, வயசான காட்சி தெரியுதுன்னா, அவங்கள சுத்தி இருக்கிற எல்லா வார்த்தைகளும் சிந்தையை தாக்கி சரீரத்தை பலவீனமாக்கி காலத்துக்கு முன்னாடியே கல்லறையில் கொண்டு போய் இதை படுக்க வைக்குது. ஆனா இங்க இருக்கிற நீங்க யாருமே அப்படி இருக்கக்கூடாது. நீங்க அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகும் போது சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் 18:5-11 வாசிக்கும் போது, மக்கதோனியாவிலும் சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு, சிலர்லாம் வந்தா நம்ம ஆவியில் ஒரு வைராக்கியம் வரும். ஹல்லேலூயா. சிலரை பார்த்தா நம்ம ஆவியே போயிடும். ஹல்லேலூயா. சிலர்லாம் பார்த்தா கர்த்தருக்காக எழுந்து அப்படியே ஊழியம் செய்யணும் பயங்கரமா தோணும். சிலரை பார்த்தோன்னே, அப்பா சாமி நல்லா ஃபயரா அங்கிருந்து வந்து இது மூஞ்ச பார்த்து சிலரை பார்த்தோன்னே நமக்கு அந்த ஊழியமே போயிடும். நமக்கு வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்ற யூதருக்கு என்ன செஞ்சானா, திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்தார்கள். people are there. தெரியுமா உங்களுக்கு? உங்க வார்த்தையை தூஷிக்கிறவங்க இருந்துட்டே இருப்பாங்க. அவருக்கு என்ன தெரியும், அவர் என்ன சொல்லு பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஆள்லாம் நீங்க கழட்டி விட்டுணும் இன்னையிலேருந்து. ஹலோ, நீ அவங்களெல்லாம் விட்டு தூரம் போயிடணும். அவங்களாம் உனக்கு உதவாதவங்க, யூஸ்லெஸ் ஃபெலோஸ். அது எல்லாமே அந்த பைபிள் சொல்லுது, அவன் தன் வஸ்திரங்களை உதறிட்டு உங்கள் ரத்தப்பழி உங்க தலைமையில் இருக்கட்டும்ட்டாரு. நான் சுத்தமா இருக்கிறேன், இது முதல்ல புறஜாதி கிட்ட போறேன் அப்படின்னாரு அவர். சிலரை விட்டு நீங்க நகர்ந்துடணும். தூஷிக்கிறாங்க பாரு, கேலி கிண்டல் பண்றாங்க பாரு, உங்க வார்த்தையை அவமரியாதை பண்றாங்க பாரு. ஆமென். நீ பேசுற நல்ல வார்த்தைக்கு எதிர்மறையா அவங்க தீமையான வார்த்தையை பேசுறாங்க பாரு, அவங்கள விட்டு நீங்க ஓரம் போயிடணும். போனாதான் நீங்கள் உருப்படுவீர்கள். அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டுக்கு வந்தான். அவன் வீடு ஜபாலயத்திற்கு அடுத்ததாக இருந்தது. ஜபாலய தலைவன கிறிஸ்பி என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். இன்னொரு இடத்துல போறாரு, வார்த்தை ஏற்றுக்கொள்றவங்க கிட்ட அங்க அற்புதம் நடக்குது. உங்க வார்த்தை ஏற்றுக்கொண்டா அங்க அற்புதம் நடக்குங்க. உங்க வார்த்தையை தூஷித்தா அங்க யுத்தம் வரும். சில பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீங்க. வார்த்தைக்கு வலிமை இருக்கு, வார்த்தைக்கு வலிமை இருக்கு. அதனால வார்த்தையை நீங்க வேஸ்ட் பண்ணாம நல்ல உங்க வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவங்ககிட்ட நீங்க பேசணும். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றார்கள். அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. நம்ம தெரியுமா, நம்ம சிலர் கூடவே, நம்ம சிலரோட அந்த குண்டு சட்டில் குதிரை ஓட்டிக்கிட்டு அந்த 4 பேர் கூடவே நம்ம நின்றுக்கிட்டு, ஆமேன், அவன் கூடவே மல்லு கட்டிட்டு வாழ்ந்து நம்ம காலத்தை வீணடிச்சிருப்பாங்க. இனி நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சிலரெல்லாம் தள்ளிட்டு நம்ம ஓடினாக்கா இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வெளியே நிற்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் தேவன் நம்மை ஆசீர்வாதமா வைப்பார். அவர் நம்ம வார்த்தை அள்ள தட்டி அலசடி கொடுத்து அலட்சியம் பண்றவங்க கிட்ட எல்லாம் இனி நம்ம வார்த்தை வீணடிக்கவே கூடாது. ராத்திரியில் கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி சொல்றேன், பயப்படாமல் பேசுன்றார். அவர் தூஷிக்கிறவன் இருக்கிறானா, நீ தைரியமா பேசு, மௌனமா இருக்காத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் மேல கை போட மாட்டான், இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு அப்படின்றார். தைரியமா நீங்க பேசணும். எழுந்து சிலர் விட்டு ஓரம் போகணும். சில இடத்துல தைரியமா நீங்க பேசணும். பரிசுத்தாவியானவர் நடத்துறபடி நீங்க நடந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் விசேஷமா நடத்துவார். அவர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. ஆமென். நிறைய பைபிள் நிறைய சம்பவங்கள் இருக்கு. நம்ம பார்த்த நேரம் ஆயிடும், டைம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர், சரி இந்த ஒரு சம்பவம் பார்த்து முடிச்சிடலாமே. 2 Chronicles கொடுப்பா, 18:1-3 கொடு. ஃபர்ஸ்ட் இன்னும் 5 minutesல முடிச்சிடலாம்.
சாலமோன் கேளுங்களேன், அப்போ 2 Chronicles 18:1, 18:1. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும். சில இடத்துல நல்ல வாழ்க்கையில் நல்லா மேல் வாங்கி வரும்போது அது கொஞ்சம் பைத்தியக்காரதான கொஞ்சம் வரம். பார்த்துருக்கீங்களா? அந்த மென்டல் புத்தி கொஞ்சம் வரும். நல்லா கடவுள் நல்லா ஆசீர்வதிச்சு உயர்த்தும் போது இவனுக்கு வந்து நல்ல கடவுள் மிகுந்த ஐஸ்வர்யம் இல்லை, மிகுந்த ஐஸ்வர்யம் கனம், நல்லா கடவுள் நல்லா உயர்த்த நல்ல ராஜா அவர். ஆனால் இது பைத்தியக்கார புத்தி என்னன்னு கேட்டாக்கா, ஆகாபோடு சம்பந்தம் கலக்கிறான். ஆகாப் யாருன்னு கேட்டாக்கா, தேவனுக்கு விரோதமாக நிற்கிற ஒருத்தன், அவன் கூட இவனுக்கு சவகாசம். ஹல்லேலூயா. சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்துக்கு இந்த ராஜா போறார், நல்ல ராஜா போறார். ஆமேன். நீங்க யார்கிட்ட போறீங்கன்றத நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடித்து கிளையாத்தில் ராமத்திற்கு வரும்படி யார யோசபாத்தை ஏவரார் வாங்கப்பான்னு சொல்றார். ஏன்னு கேட்டாக்கா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கிளையாத்தில் ராமத்துக்கு என்னோடு கூட வருகிறீரா என்று கேட்டதற்கு, நான் தான் நீர், என்னோட ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் உம்மோடு கூட யுத்தத்திற்கு நான் வரேன். யோசபாத் ஒத்துக்கிறார். அந்த யுத்தத்துக்கு அவர் ஒத்துக்கிறார். வா, நான் வரேன்ப்பா, பிரச்சனைக்கு வரேன். இது நாகாப் ராஜாக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு யாரை கூப்பிடுறாரு அவரு? இவன் நிறைய சம்பவங்கள் நடக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். மிக தீர்க்கதரிசி மூலமாக கூட கர்த்தர் சொல்றாரு, யோசபாத் ராஜா நீ போவாத, நீ போனாக்க உனக்கு பிரச்சனை வரும். அப்படின்னா நிறைய ஸ்டோரிஸ் நடக்குது. அதில் 28 நம்ம வாசிக்கும் போது நல்லா லிசன், கவனிங்க. இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கிளையாத்துல் ராமோத்துக்கு போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து சொல்ற, யாரு? கெட்ட ராஜா, விக்கிரகத்தை தெய்வமா ஆராதிக்கிற ஒரு ராஜா. நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன். ஹல்லேலூயா. அவன் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. மக்கு ராஜா கிட்ட பேசுறார். ஆமென். நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும். ஆமென். நீ என்ன பண்ண? கிங் ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். உடனே இவருக்கு ஒன்று பெருமையாச்சு, நான் எனக்கு கிங் ட்ரெஸ் சஸ்திரம். ஹல்லேலூயா. உனக்கு ராஜா ட்ரெஸ் கொடுக்குறப்ப நீங்க உஷாராவானா? உன்னை கொஞ்சம் தூக்கி பேசினாலே நீ கொஞ்சம் உஷாராகணும். ஹல்லேலூயா. ஐயோ சிஸ்டர், இவங்கள மாதிரி இல்லை சிஸ்டர், இவங்கள மாதிரி யாருமே சர்ச்சில் இந்த மாதிரி சிஸ்டர் கிடையவே கிடையாது அப்போ நினச்சிக்கணும். ஓலை பின்னாடி வைக்கிறான்னு அர்த்தம். நீ உன்னை காப்பாற்றிக்கணும். அந்த மாதிரி இந்த ஆகாப் ராஜா வந்து இந்த மக்கு ராஜா, அவள் தான் நான் மக்கு ராஜா தான் சொல்லுவேன். நல்ல புத்தி கிடையாது. நான் வேஷம் மாறி நான் யுத்தத்துக்குள்ள, ஆக்சுவலாக இவனுக்கும் அவனுக்கு தான் சண்டை. இவன் ராஜா ட்ரெஸ் போட்டு தானே சண்டை போடணும். இவன் ராஜா ட்ரெஸ் போட்டு அந்த ரதத்தில் உட்காரணுமா இல்லையா? இவனுக்கு இருக்க சேர் என்ன செய்யணும்? யுத்தம் அங்கே பண்ணணும். யுத்தம் அங்கே பண்ணும்போது இவன் ராஜாவா இருக்கும் போது எதிரி யாரை தாக்க நினைப்பான்? முதல்ல ராஜாவை தான் தாக்க நினைப்பான். ராஜா முடிச்சா யுத்தத்தை முடிச்ச மாதிரி, அவ்வளவுதானே. ஆனா இவன் பாருங்க, இவ்வளவு டெக்னிக்கா வார்த்தையை பேசுறான். சிலோட வார்த்தையில நம்பி நீங்க ரதத்தின் மேலே உட்கார கூடாது. அந்த ரதத்துல உட்கார வைக்கிறதுக்கே உன்னை காலி பண்ணதான். நீங்க வாங்க, நீங்க தான் முன்னாடி நிக்கணும், நீங்க இல்லைன்னா ஃபங்க்ஷனே கிடையாதுன்னு வலைய பில்ல உன் மேல தீட்டுறதுக்கு. கடைசியில் எல்லாருமே எல்லாம் கை விரிப்பாங்க. எல்லாருமே ஐயோ ஐயோ ஐயோ, இது இவங்க சொல்லிட்டாங்களே முன்னாடியே நான் தான் அப்படின்னுவாங்களே. இதுக்கு பெருமை வந்துருக்கோம். உள்ள லூசிஃபராய் உள்ள ஏற்றிருக்கோம். ஏறின உடனே அதுக்கு ஒன்றும் பண்ண, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் பார்க்க, ஓஹோ சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஓகே விடு, எல்லாரும் முடியலன்றாங்க. நம்ம தான் ஓ அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்துக்கு போயிட்டார். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்க சின்ன பசங்க கூட இந்த பைசாந்த கூட சண்டை போடாத, இஸ்ரவேலின் ராஜா கிட்ட ஒருத்தங்க மட்டும் சண்டை போடுங்கன்றான். இப்ப ரதத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறது யாரு? யூதாவின் ராஜா. இஸ்ரவேலின் ராஜா எங்க இருக்கிறாரு? யுத்தத்தின் நடுவுல வேஷம் மாதிரி உள்ள இருக்கிறாரு அவரு. ஹலோ, புரியுதா? புரிஞ்சுதா? அப்படிதான் உங்களை நிறைய பேர் கை காட்டி விட்டு அவன் நடுவில் நின்னுங்கிறான். நீ என்ன பண்ற பாப்பா, நீ என்ன பண்ற? ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கள், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். கண்டுபிடிச்சிட்டான். எல்லாரும் கிட்ட வரும்போது இவனுக்கு பயம் வந்துச்சு. அவனுக்கு ஐயோ நம்மள காலி பண்ண போறானுங்க. அப்போது யோசபாத் சொல்லுது, கூக்குரலிட்டான். இது தேவையா உனக்கு? இது கூக்குரலிட்டான். கர்த்தாவே நான் கத்துறான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தாராம், தயவை காட்டினார்னு பைபிள் சொல்லுது. அவர்கள் அவனை விட்டு விலகும்படி எல்லாரையும் ஆண்டவர் தள்ளி விட்டாராம். போங்கடா, இவங்கிட்ட வராதிங்க. நான் உன்னை வாயினால உன்னை சிக்க வச்சு உன் சங்க இருக்க பார்ப்பான் சத்துரு. ஹலோ, இந்த மாதம் இப்படிப்பட்ட வார்த்தைகளில் இருந்து
நம்மை தப்புவித்து இழுத்து நம் அடைவன் இலக்குகள் அடைய கர்த்தர் உதவி செய்வார். அவர் சும்மா நீங்கள் எல்லாரும் வார்த்தையெல்லாம் நம்பிட்டுலாம் நீங்கள் வாழக்கூடாது. நீங்கள் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வெயிட்டு போட்டு பார்க்கணும். நீங்கள் ஹல்லேலூயா. சில நேரங்களில் கடையில் வந்து நான் கவனிக்காமல் அந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் எடையை போட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், திரும்ப எடை போடுங்க அப்படின்வேன். தப்பு இல்லைல்ல, எடை போடு. சிலோட வார்த்தையில் நீங்கள் வெயிட்டு போட்டு நீங்கள் பார்க்கணும். அது கரெக்டாக உனக்கு ஆப்டாக இருக்கான்னு பாரு. ஆவியில் ஸ்பிரிட்டில் ஓகேனா அக்செப்ட் பண்ணு, இல்லைன்னா அந்த வேர்டை ரிஜெக்ட் பண்ணி நீங்கள் தள்ளிடணும். ஏன்னா வார்த்தை தான் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற யுத்தம். பைபிள் சொல்லுது, அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் என்ன செஞ்சாரா? செஞ்சார். அடுத்தது 32. அவ்வளோதானா? இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டபோது அவனை விட்டு திரும்பினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. மறுபடியும் 2 தீமோத்தேயு 4:18 பார்க்கும்போது, கர்த்தர் எல்லா தீமை நின்றும், இப்போ சொல்லுங்க, நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க, கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மறுபடியும் சொல்றேன், நீங்க நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க. கர்த்தாவே, எல்லா விதமான பொல்லாத விஷம் நிறைந்த வார்த்தைகளிலிருந்து, வேதனைகள் தரக்கூடிய வார்த்தைகளிலிருந்து எங்களை ரட்சித்து எங்களை தம் பக்கமாக இழுத்து நாங்கள் சேர வேண்டிய கரை சேர நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். ஹல்லேலூயா.